திருப்பத்தூரில் மாநில துணை பொதுச் செயலாளர் டி.கே. ராஜா தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திரளாக சென்று வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தனி இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர். கந்திலி ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர். எங்களுக்கு உடனடியாக 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் மிக மிக பின்தங்கி இருக்கிற வன்னிய சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியாக எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி 4ஆம் கட்ட போராட்டமாக அறவழியில இந்த மனு கொடுக்கின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. புத்தாண்டில் 2021 எங்கள் குறைகளை நீக்க எங்கள் பிள்ளைகளும் மருத்துவர்களாக எங்கள் பிள்ளைகளும் பொருளாதார ரீதியாக வளர்றதுக்கு வன்னியர்களுக்கு மட்டும் நாங்கள் கேட்கல, ஞாபகம் வச்சுங்க. எல்லா சமுதாய மக்களுக்கும் கொடுங்க, அப்பதான் தமிழகம் சமச்சீரா வளரும். குடியாத்தத்தில் மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் தனி இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர். பேரணாம்பட்டில் ஒன்றிய தலைவர் சாம்ராஜ் தலைமையில் திரண்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் தனி இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பகவான் கார்த்தி தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தனி இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர்.